சீதா நகரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ருத்ரையா அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. பேருக்கு தான் அவர் ஜமீன்தார். அவருடைய பிசினாரித்தனத்தை பத்தி சொல்லணும்னா பெரிய ராமாயண அளவுக்கு பெரிய கதை அது. அவரு கை நிறைய பணம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதுல இருந்து ₹1 செலவு பண்றதுக்கு கூட 1 மணி நேரம் யோசிப்பாரு. ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே அவரோட வயல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கஷ்டத்துக்கு ஏத்த ஊதியம் மட்டும் கிடைக்கிறதே இல்ல. சீதா நகரம் ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அது ஜமீன்தாருடைய தாத்தா காலத்துல தோண்டின குளம். அந்த குளத்தோட தண்ணியினாலதான் ஊரே பச்சை பசேல்னு இருந்துச்சு. ஆனா அந்த வருஷம் அவங்களுக்கு நேரம் சரியில்லை. மழை சரியா பெய்யாம அந்த குளத்துல தண்ணி பாதி ஆயிடுச்சு. எல்லா கிணறுமே வத்தி போயிடுச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம ஊஜனங்க எல்லாரும் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால ஜமீன்தாருடைய வீட்டு வாசலுக்கு ஊஜனங்க எல்லாரும் வந்தாங்க. ஐயா ஜமீன்தார் ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில வாங்க ஐயா, உங்ககிட்ட ஒன்று பேசணுங்க. என்னடா உங்க பிரச்சனை? நான் என்ன வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவா உக்காந்துக்கிட்டு இருக்கேன்? அப்படி இல்லைங்க ஐயா, ஊரில் குடிக்க கூட தண்ணி இல்லாமல் ஊர் ஜனங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. உங்கள் குளத்துல தான் தண்ணி இருக்குங்க ஐயா. கொஞ்சம் தயவு செஞ்சு எங்கள் வயலுக்கு தண்ணி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, குடிக்கிறதுக்காவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த குளம் என்னுடையது, அந்த தண்ணி எனக்கு சொந்தம். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆகாயத்தை பாருங்க, என்னுடைய குளத்தை எதுக்காக பார்க்குறீங்க? ஐயோ ஐயா, என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் உங்கள் ஆளுங்க தானே ஐயா. நாங்கள் நல்லா இருந்தால் தானே நீங்களும் நல்லா இருக்க முடியும். ஏண்டா டேய், இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் எங்கே தண்ணிக்கு போகிறது? என்னோட தோட்டத்துக்கும் வயலுக்கும் தண்ணி வேண்டாமா? அப்புறம் உங்களை மாதிரி நான் பிச்சை தான் எடுக்கணும். நீங்கள் பயன்படுத்தினது போக மிச்ச தண்ணியாவது கொடுங்க ஐயா. ஒரு சொட்டு தண்ணி கூட என்னால் உங்களுக்கு தர முடியாது. என் அனுமதி இல்லாமல் யாராவது என் குளத்துக்கிட்ட வந்தீங்க, உங்கள் காலை வெட்ட சொல்லுவேன். ஒழுங்கா இங்கிருந்து போங்கடா அப்படின்னு ஜமீன்தாரு ரொம்ப கொடூரமா பேசிட்டு உள்ள போயிட்டாரு. ஊஜனங்க எல்லாரும் எதுவும் செய்ய முடியாம திரும்ப போயிட்டாங்க. அதே கூட்டத்துல தான் கந்தன் அப்படிங்கிற ஒரு வயசு பையன் இருந்தான். ஜமீன்தார் பேசினதை கேட்டு அவனுடைய ரத்தம் கொதிச்சுது. சி, இவன்லாம் ஒரு பெரிய மனுஷன். கண் எதிர்க்க ஜனங்க தாகத்தால் செத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க யோசிக்கிறான். இந்த ஜமீன்தாரோட கஞ்சத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். இதை பலத்தால இல்லை, அறிவால தான் செஞ்சாகணும். அன்னைக்கு ராத்திரி நேரம் கந்தன் அவனுடைய நண்பனான ரங்காவை போய் சந்திச்சான். ஜமீன்தாருக்கு எப்படி பாடம் கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா பண்ண சொல்கிற கந்தா? அந்த ஜமீன்தார் சாதாரண ஆள் இல்லையே. நாம் அவரை எதிர்க்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்மளை ஆள் வச்சு இல்லை அடித்து போட்டுடுவார். நாம் ஏண்டா எதிர்க்க போகிறோம்? அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எல்லாமே நமக்கு தான் தெரியும்ல. அவருடைய பலவீனமா? பணத்து மேலே இருக்கிற ஆசையை தவிர அவருக்கு வேற எந்த பலவீனமும் இல்லையே. ஆமாண்டா, பணத்து மேலே ஆசை இருக்கிற மாதிரியே அவருடைய குடும்ப கௌரவம், குடும்ப பெருமையை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டார். இந்த சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் என்ன மாதிரி ஒரு ஜமீன்தார் இல்லைன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் முக்கியமாக அவருடைய தாத்தா காலத்தில் தோண்டப்பட்ட அந்த குளம் இருக்கே, அது அவருக்கு உயிருக்கும் மேலே. ஆமாம், அவருடைய குளத்தோட தண்ணி தங்கத்துக்கு சமம்னு அவர் எப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். ஆமாண்டா, அவருடைய கௌரவத்தையும் கஞ்ச பிசினாரித்தனத்தையும் மக்களுக்காக விட்டுட்டு வரணும். அவரே தானா ஒரு ஜனங்களுக்காக அவருடைய குளத்து தண்ணியை தாராளமாக தரணும். ஆனால் அது எப்படிடா சாத்தியமாகும்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்குடா. நம்ம ஊரில் புதுசாக ஒரு வதந்தியை கலப்பணும். வதந்தியா? என்ன வதந்தி? சில நாளுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு ஒரு பெரிய சித்தர் வந்தார். அவர் எதிர்காலத்தை சொல்கிற அளவுக்கு மகிமை வாய்ந்தவர்னு வதந்தியை கிளப்பி விடணும். சரி, அப்படி பரப்பி விட்டா? அந்த சித்தர் கங்கையம்மனுக்கு கோபம் வந்துடுச்சு. யார் ஒருத்தர் அவங்க கிட்ட இருக்கிற தண்ணியை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காம பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுடைய குளம் குட்டை எல்லாமே அடுத்த வருஷம் சுத்தமாக காஞ்சி போயிடும். அப்படி இல்லாமல் யார் ஒருத்தவங்க அவங்களோட தண்ணியை பகிர்ந்து கொடுக்குறாங்களோ அவங்க குளத்துல ஊற்று அதிகமாகி 2 மடங்கு தண்ணி வரும் அப்படின்னு நாம் ஒரு வதந்தியை பரப்பி விட்டாகணும்.
இது ரொம்ப நல்ல யோசனை தான். ஆனா அந்த ஜமீன்தாரு இது எல்லாத்தையும் நம்புவாரா? இதை நம்புற மாதிரி நாம தான் செய்யணும். இந்த கதையில வர சித்தரை கூட நாம தான் உருவாக்கணும். அந்த உருவத்துக்கு யாரு சரியா இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியும். அடுத்து அவங்க பேசினது எல்லாமே அந்த ராத்திரி இருட்டுல கலந்து போச்சு. அடுத்த நாள் காலையிலேயே சீதா நகரம் கிராமத்துல ஒரு புதிய வதந்தி கிளம்ப ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே காவி துணிய போட்டுக்கிட்டு நீளமா தாடியை வச்சுக்கிட்டு ஒரு புது சித்தர் வந்திருந்தாரு. அவன் வேற யாரும் இல்ல, ரங்காதான். கந்தன் முடிவு பண்ணி ரங்கனை தான் சித்தர் வேஷத்தை போட சொல்லியிருந்தான். ஊஜனங்க அவனை சுத்தி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அடடா, கண்ணுல எவ்வளவு ஒரு பிரகாசம் தெரியுது. நீங்க யாரு சுவாமி? நான் காலங்களை கடந்தவன் தாயே. இமயமலையிலிருந்து நேரா வந்திருக்கேன். எங்க ஊரை பத்தி உங்களுக்கு எதுனா தெரிஞ்சா சொல்லுங்க சாமி. மழை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கங்கை அம்மன் இப்ப ரொம்ப உக்கிரமா இருக்கா. சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை விட பகிர்ந்து கொடுக்காத தண்ணி மேல தான் இப்ப கங்கை அம்மனுக்கு கோபம் அதிகமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க சாமி? எந்த ஒரு ஆறு ஜனங்களோட தாகத்தை தீர்க்காம இருக்கோ அந்த ஆத்தோட தண்ணி அடுத்த வருஷத்துக்குள்ள முழுசா வற்றி போயிடும். எந்த ஒரு குளம் மற்றவங்களுக்கு தண்ணியை கொடுக்குதோ அது கடல் மாதிரி பெருக்கெடுத்து வரும். இது அந்த கங்கை அம்மனுடைய உத்தரவு. அப்படி சித்தர் சொன்னது அப்படி இப்படின்னு ஊர்ல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. சில பேரு நம்பினாங்க, பல பேர் நம்பவே இல்லை. கடைசியில இந்த விஷயம் ஜமீன்தாருடைய காதலையும் விழுந்துச்சு. என்னடா கட்டுக்கதை இது? என்னுடைய குளம் வத்தி போயிடுமா? எங்க தாத்தாவோட புண்ணியம் என்னை காப்பாத்தும். எவனோ திருட்டு சாமியார் சொன்னதை நான் எதுக்கு நம்பணும்? அதே நேரத்துல கந்த அவனுடைய திட்டத்தோட அடுத்த வேலைய ஆரம்பிச்சான். அது விஷயமா அவன் பக்கத்து ஒரு ஜமீன்தார பார்க்க போனான். வணக்கம் ஜமீன்தார் ஐயா. யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? நான் சீதா நகரத்தை சேர்ந்தவன். மழை தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள் குளத்தோட தண்ணியை நாங்கள் பயன்படுத்திக்க அனுமதி கொடுத்தா எங்கள் விளைச்சல்ல பாதியை கொடுக்கறோம். பக்கத்து ஒரு ஜமீன்தார் ரொம்ப நல்லவரு. உடனே சரின்னு சொன்னாரு. அதனால சீதாபுரத்தை சேர்ந்த ஜனங்க எல்லாருமே வண்டியில தண்ணி எடுத்துட்டு வந்து பயன்படுத்தினாங்க. இந்த விஷயம் உள்ளூர் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுமே அவரு ரொம்பவும் கோவப்பட்டாரு. என் ஊர் ஜனங்க நான் இருக்கும்போதே பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணியை கொண்டு வராங்களா? என்ன அவமானப்படுத்துறாங்களா? அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவருக்கு அவருடைய கஞ்சத்தனம் போய் தன் குடும்பமான போயிடுமா அப்படிங்கிற பயம் அதிகமாச்சு. சித்தர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய மனசுக்குள்ள மெதுவா ஆழமா இறங்க ஆரம்பிச்சுது. அவனுடைய ஊர் ஜனங்க பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ஜமீன்தாருக்கு அவருடைய தூக்கமே போயிடுச்சு. அவருடைய பிசினாரித்தனமும் அவருடைய கௌரவமும் ரெண்டு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுது. சே, என் ஊரில் ஏன் குளம் இருக்கும்போது ஜனங்க எல்லாம் பக்கத்து ஊருக்கு போய் தண்ணி கொண்டு வந்தா பக்கத்து ஊர் ஜமீன்தாரு என்ன நினைப்பான்? என்னை விட அவன் பெரிய ஆளுன்னு நினச்சிப்பானே. அதே நேரத்துல கந்தனும் ரங்காவும் சேர்ந்து அவங்களுடைய நாடகத்தை ஊருக்குள்ள தொடங்கினாங்க. பாத்தீங்களா பக்கத்து ஊர் ஜமீன்தார் எவ்வளோ நல்லவருன்னு? நமக்கு தண்ணியை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த குளத்துல ஊத்து அதிகமாயிடுச்சாம்மா. கொஞ்சம் கூட தண்ணி குறைய மாட்டேங்குதான். அதுதானே அந்த சித்தருடைய வாக்கும் கூட. பகிர்ந்து கொடுத்தா அதிகமாக வரும். இந்த வார்த்தைகள் வேணும்னே ஜமீன்தாருடைய வேலைக்கார காதல விழற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்களும் உடனே போய் ஜமீன்தார் கிட்ட விஷயத்த சொன்னாங்க. ஜமீன்தார் ஐயா, ஒரு ஜனங்க எல்லாரும் பக்கத்து ஊர் ஜமீன்தாரை பத்தி பெருமையா பேசுறாங்க. அந்த சித்தர் சொன்ன வாக்கு பழிச்சு போய் இப்ப அந்த ஜமீன்தார் குளத்துல தண்ணி அதிகமாகுதாமா. போய் இது எல்லாமே கட்டுக்கதை. ஆனா ஜனங்க எல்லாருமே அதைத்தான் நம்புறாங்க ஐயா. நம்ம ஜமீன்தாரு தண்ணியை பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. சித்தர் சொன்ன மாதிரி அவருக்கு சாபம் வரும்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை ஜமீன்தாருடைய நெஞ்சில அம்பு எடுத்து குத்துன மாதிரி இருந்துச்சு. அவருடைய குளத்தை அவர் ஒரு ஜனங்களே சாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா இதை விட அவமானம் வேற எதுவும் இருக்காதுன்னு அவரு வீட்டுல இருக்க முடியாம எழுந்திருச்சு நேரா அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்க சித்தரை பார்க்க போனாரு. நீதானா அந்த சித்தரு? நான் தான்.
என் குளத்தை பற்றி உன்னால் எதனா சொல்ல முடியுமா? அந்த குளத்துக்கு இன்னும் பெரிய எதிர்காலம் இருக்கு. ஆனால் அந்த குளத்தோட முதலாளி கையால் தான் அதுக்கு அழிவும் காத்திருக்கு. கங்கை அம்மன் சாபம் கொடுத்தாள்னா இனி அந்த குளத்துல எதுவும் இருக்காது. வெறும் மண்ணும் மணலும் மட்டும்தான் இருக்கும். சித்தர் சொன்னதை கேட்டு ஜமீன்தார் முகமே வாடி போச்சு. அவருடைய முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கௌரவம் அவருடைய பிசினாரித்தனத்தை போக்கடிச்சுது. அவரு மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்தாரு. அன்னைக்கு சாயந்தரமே ஜமீன்தார் ருத்ரையா ஊர் முழுக்க தண்டோரா போட்டாரு. கேளுங்க ஐயா, கேளுங்க. நம்ம ஊர் ஜமீன்தாரு நாளைக்கு ஊர் ஜனங்க எல்லாரையுமே குளத்துக்கிட்ட வர சொல்லியிருக்காரு. அவரு அந்த குளத்தோட கதவை திறந்து விட்டு கங்கை அம்மனோட தீர்த்தத்தை உங்க எல்லாருக்கும் தரப்போறாராமா. ஊர் ஜனங்க எல்லாரும் வந்து எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணியை எடுத்துக்க சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பை கேட்டு ஊர் ஜனங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்கல. இத பார்த்து கந்தனும் ரங்காவும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம திட்டத்துக்கான பலனும் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில குளத்தங்கரையில ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி கூட்டம் இருந்துச்சு. ஜமீன்தார் ருத்ரையா பட்டு துணியை உடுத்தி ரொம்ப கம்பீரமா அங்க வந்தாரு. அன்பான ஊர் மக்களே, அந்த கங்கை அம்மனுடைய உத்தரவுப்படி நான் என் குளத்துல இருக்கிற தண்ணியை பகிர்ந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட அருமையும் என் குலத்தோட பெருமையும் சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்கும் தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவரு எல்லாருடைய வயலுக்கும் தண்ணிய விட்டாரு. அதை பார்த்து ஊஜனங்க எல்லாரும் சந்தோஷமா ஜமீன்தார் நீடோடி வாழ்க நீடோடி வாழ்கன்னு அவரை வாழ்த்தினாங்க. அப்படி ஜனங்க சொல்றத கேட்கும்போது பணத்தை எண்ணும் போது வராத ஒரு சந்தோஷம் ஜமீன்தாருக்கு இப்போ வந்திருந்துச்சு. ஜனங்க வாயால அவரை பத்தி புகழ்றதும் அவரை பத்தி நல்லபடியா பேசுறதும் அவருக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. ஐயா, நீங்க தெய்வங்க ஐயா, எங்க தாகத்தை தீர்த்து இருக்கீங்க. இது எல்லாம் அந்த கங்கை அம்மனுடைய கருணை தான். கொஞ்ச நாள்ல கடவுளோட கருணையால ஊருக்குள்ள மழை பெஞ்சது. அதனால அந்த குளத்துல தண்ணி ரொம்ப வழிஞ்சுது. ஜமீன்தாருடைய மனசும் மாறிடுச்சு. டே கந்தா, அந்த சித்தரை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலையாடா. உண்மையான கடவுள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது பொய்யான கடவுளுக்கு இங்க என்ன வேலைங்க ஐயா? அந்த வார்த்தைய ஜமீன்தார் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவரு எதுவுமே சொல்லல. அன்னையிலிருந்து ஜமீன்தார் ருத்ரையா பிசினாரி ருத்ரையா கிடையாது. அவரு ஜனங்களுக்கான தலைவர். உண்மையான கௌரவமும் சந்தோஷமும் சேர்த்து வைக்கிறதுல இல்ல, பகிர்ந்து கொடுக்கறதுல இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனையை எப்பவுமே பலத்தை வச்சே சரி பண்ணிட முடியாது. அறிவை வச்சு சாதாரணமா அதை சரி பண்ணிடலாம். ஒருத்தங்களை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்டதை கூட நல்லதை நம்மளால மாத்த முடியும். கௌரவத்துக்காக மனுஷன் எப்பேற்பட்ட கஞ்சத்தனத்தை கூட விட தயாராதான் இருப்பான். லக்ஷ்மி, காலையில விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க? எல்லாரும் எழுந்திருச்சு என்னெல்லாம் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா நீ இன்னும் படுத்துக்கிட்டே இருக்க. என்னங்க நீங்க, நான் நேத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சே தெரியுமா? கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா என்னவா இப்போ? நான் காலையிலேயே எழுந்திருச்சு பசங்க எல்லாரையும் கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன். ஆனா நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க. ஊர்ல எல்லாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ராஜையா பொண்டாட்டி சோம்பேறின்னு சொல்ல மாட்டாங்களா? யாரு என்ன நினைச்சா எனக்கு என்னங்க? ஏன் சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மற்றவங்கள பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு எதுவும் இல்லைங்க. ஏன் வீட்டு வேலை எல்லாத்தையுமே பொம்பளைங்க தான் செய்யணும்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா? ஆம்பளைங்களும் செய்யலாம் இல்லையா? அப்படியெல்லாம் யாரும் எழுதி வைக்கல. ஆனா நான் ஆம்பளையா வெளியில போய் உழைச்சிட்டு வரேன்ல, வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இருக்கணும் இல்லையா? பொண்டாட்டி புருஷன் அப்படின்னா கொஞ்சம் அனுசரிச்சு தான் வாழணும். ஒரு நாள் ராஜையா லக்ஷ்மி கிட்ட இப்படி சொன்னான். லக்ஷ்மி, நான் என் சித்தி வீட்டுக்கு போக போறேன். நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகலாம். நீங்க சாப்பிட்டுட்டு படுத்துடுங்க. ஓஹோ, இன்னைக்கு உங்க சித்தியை பார்த்துட்டு வர்றதுக்காக போறீங்களா? அதனாலதான் காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்கீங்களா? நீங்க அவங்கள பார்க்க போறது நல்ல விஷயம்தான். ஏன் அப்படி சொல்ற? இப்ப நீங்க அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகலனா, நாளைக்கு உங்களை பார்க்கறதுக்காக அவங்க இங்க வருவாங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டா என் கதை முடிஞ்சுது. அவங்களுடைய போரெல்லாம் என்னால பட முடியாது.
நீங்க போய் அவங்கள பார்த்துட்டு வர்றதே ரொம்ப நல்லதுதான். என் சித்தி ரொம்ப நல்லவங்க லக்ஷ்மி. நம்ம நல்லதுக்காகத்தானே கோவப்படுறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? உங்க சித்தி என்ன வேலை வாங்குறத பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க, அதான விஷயம்? ஐயோ, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை அப்படின்னு நீ தான் சொல்ற. சரி சீக்கிரமா போங்க, நேரமாகுது அப்படின்னு ராஜையா கிளம்பி வெளியில வந்தா வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த தங்கம்மா, என்னடா ராஜையா இவ்வளவு காலையில எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? உனக்கு 100 வயசு சித்தி. உன்னை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இதோ உன்னை பார்க்க தான் நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ள நீயே இங்கே வந்துட்ட. உண்மையிலேயே உனக்கு 100 வயசு தான். எனக்கும் உன்னோட ஞாபகம் வந்துருச்சுடா, அதனாலதான் சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். அப்போ லக்ஷ்மி மனசுக்குள்ள, இவங்க 100 வயசு உயிரோடு இருந்தா என்ன முழுசா முழுங்கிடுவாங்களே அப்படின்னு நினைச்சா. என்ன லக்ஷ்மி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போய் சமையல் பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒன்றும் இல்ல அத்தை, நீங்க திடீர்னு வந்தீங்களா, அப்படியே ஆச்சரியத்துல வாயடிச்சு போய் நின்னுட்டேன். இருங்க போய் சமையல் பண்றேன். இப்படி சில நாட்கள் போச்சு. என்னடா ராஜையா, வீட்டு நிலைமையெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? உன் பொண்டாட்டி கொஞ்சமாவது மாறி இருக்காளா? கொஞ்சம் கூட அவ மாறல சித்தி. அவ யாருக்குமே பயப்படுறதில்ல. உனக்கு மட்டும்தான் பயப்படுறா. ஏதோ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் காலையில சீக்கிரம் எழுந்து எல்லா வேலையும் செய்யறா, தெரியுமா? சரி நான் பாத்துக்கிறேன் விடு. 2 நாளுக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு தேவி வந்து, அக்கா தூங்கிக்கிட்டு இருக்கியா? எங்க வீட்டுல பூஜை செய்ய போறோம், கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு வரியா? இல்லம்மா, எனக்கு ஏற்கனவே கை கால் உடம்பெல்லாம் வலிக்குது. நேத்துல இருந்து வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்யறேன், அதான் ரொம்ப சோர்வா இருக்கேன். என்ன லக்ஷ்மி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த? ஒன்றும் இல்ல அத்தை, தேவியோட வீட்டுல ஏதோ வேலை இருக்கான், உதவிக்கு கூப்பிட்டா, அதான் இதோ வரேன்னு சொன்னேன். அப்படியா, இது நல்ல விஷயம்தான். அம்மாடி தேவி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்க லக்ஷ்மி வந்து உங்க வீட்டு வேலை எல்லாமே செய்வா. லக்ஷ்மி தேவியோட வீட்டுக்கு போனா. அப்பதான் அங்க வந்த ராஜையா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா லக்ஷ்மி இப்படி பாப்பேன்னு நினைச்சு பார்க்கல. எல்லாம் நாம சொல்ற விதத்துல இருக்குடா, லக்ஷ்மி கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவா. நீ இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் சித்தி. நீ போனதுக்கப்புறம் அவ்வளவுதான், அப்படியே பழையபடி மாறிடுவா. தேவியோட வீட்டுல தேவி லக்ஷ்மி கிட்ட, உன்னை பத்தி இந்த ஊஜனங்க என்ன பேசுறாங்க தெரியுமாக்கா? எல்லாரும் அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? வீட்டுல உங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் வேலை பாக்குறாரு, நீ எந்த வேலையும் பாக்குறது இல்லைன்னு. ஒரு நாள் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்து உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? நீங்க என்ன எங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்களா? வீட்டு வேலை எல்லாத்தையுமே என் பொண்டாட்டி தான் செய்வா, வயல் வேலையும் செய்யறேன் அப்படின்னு தான் சொல்லுவா. நான் தான் வேண்டான்னு அவளை வீட்டுல இருக்க சொல்லியிருக்கேன்னு சொன்னாரு. அப்படியா? ஆமாக்கா. அப்ப லக்ஷ்மி அவ மனசுக்குள்ள, என் புருஷன் உண்மையிலேயே நல்ல ஒரு மாதிரி தான் இருக்காரு. நான் தான் அவரை சரியா புரிஞ்சுக்காம இத்தனை நாளா சோம்பேறியா இருந்துட்டேன். பாவம், அதனால அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ. இன்னையிலிருந்து அப்படி இருக்கவே கூடாது. அடுத்த நாள் காலையில, அத்தை காஃபி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள காஃபி போட்டுட்டியா? எல்லா வேலையும் ஏற்கனவே முடிச்சிட்டா அத்தை. அதை கேட்டு தங்கம்மா ஆச்சரியமா ராஜையாவை பார்த்தாங்க. சரி நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன். என்னங்க அத்தை, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம் இல்லையா? இல்லம்மா, நான் இன்னைக்கே போகணும், இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லி தங்கம்மா அங்கிருந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. என்ன லக்ஷ்மி, இவ்வளவு வெயில்ல எங்க போய்கிட்டு இருக்க? என் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்க்கா. இத்தனை வருஷத்துல உன்கிட்ட வந்த மாற்றத்தை நான் இப்பதான் பாக்குறேன். நானும் சாதாரண பொண்ணுதான், எப்பவுமே ஒரே மாதிரியே இருந்துட முடியுமா? சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நாம கொஞ்சம் மாறினா தப்பு இல்ல. அன்னைக்கு ராத்திரி நேரம், லக்ஷ்மி, இன்னைக்கு மதியம் நீ சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்தியா? எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் ஆச்சரியப்பட்டாங்க? நான் என்ன வேற கிரகத்துல இருந்தா வந்திருக்கேன்? தடவையா வயலுக்கு சாப்பாடு கொண்டு வந்தல்ல. நான் பண்ண தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இனிமே நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்படலாம். நாம சரியான வழியில போனாதானே
நம்மள பார்த்து வளர பசங்களும் சரியான வழியில வளருவாங்க. ஆமா லக்ஷ்மி. அப்போ ஒரு நாள் ஊர் பஞ்சாயத்துக்கு அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ அந்த ஊரோட தலைவர் இப்படி பேசினாரு. என்ன ரங்கையா, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. என்னங்க ஐயா சொல்ல சொல்றீங்க? வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சல பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்க வேண்டியதா இருக்கு. சரியா லாபம் கிடைக்க மாட்டேங்குதுங்க ஐயா. இந்த கவலை ரங்கையாவுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்குங்க ஐயா. ஆமாங்க ஐயா, பட்டணத்து ஆளுங்க கிட்ட பேசினாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாது, இதுதான் வேலைன்னு சொல்றாங்க. எங்களாலையும் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தை இது வரைக்கும் என் காதுக்கு யாரும் கொண்டு வரலையே. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மாறிடுவாங்கன்னு நினச்சி தான் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் போக போக அவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. நம்ம விளைச்சலை வேற யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு யோசிச்சு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவரும் ஜனங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் ராஜையா லக்ஷ்மி 2 பேரும் சேர்ந்து ஊர் தலைவர் வீட்டுக்கு போனாங்க. என்ன 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க? எதனா பிரச்சனையா? என்கிட்ட இருந்து எதனா உதவி தேவையா? ஒன்றும் இல்லைங்கய்யா, நேற்று நீங்க பஞ்சாயத்துல ஊர்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஒரு தீர்வோடு வந்திருக்கோம். அப்படியா? என்ன தீர்வு சொல்லுமா? நம்ம ஊர்ல வெளியிற நெல்லை எடுத்துட்டு போய் பட்டணத்துல விற்கிறதுனால தானே நமக்கு நஷ்டம். நாமளே நம்ம ஊர்ல ஒரு ரைஸ் மில்லை கட்டி நெல் எல்லாத்தையுமே அரிசியா ஆக்கி வித்தா நமக்கு லாபம் அதிகம் தானே. நடுவுல தரகருங்களும் இருக்க மாட்டாங்க, நம்மள யாரும் ஏமாத்தவும் முடியாது. கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான பலன் நமக்கு அப்படியே கிடைக்கும். இது உண்மையிலேயே நல்ல யோசனைமா. இந்த அளவுக்கு நீ யோசிக்கிறத நினைச்சா ஆச்சரியமா தான் இருக்கு. ஆச்சரியப்பட என்னங்கய்யா இருக்கு? லக்ஷ்மி படிச்சவ, அவ இப்படி தான் யோசிப்பா. பஞ்சாயத்துலயே அவளுக்கு யோசனை வந்திருக்கு. ஆனா ஊர்க்காரங்க முன்னாடி அவ யோசனையை சொன்னா நான் மட்டமாயிடுவனோன்னு நினைச்சுதான் அங்காவ அதை சொல்லல. இப்ப வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கா. இதுல என்னமா இருக்கு? ஒரு பொண்ணு புத்திசாலினா பெருமைதானமா படணும். நானும் அதாங்க ஐயா சொன்னேன். ஆனா அவ படிச்சவன்னு தெரிஞ்சா ஊர்ல எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னு பயப்படுறா. லக்ஷ்மி, நம்முடைய படிப்பை நாம மறைச்சி வைக்க கூடாது. சரி, ஒன்று பண்ணலாம். நீ நல்லா படிச்சிருக்க இல்லையா? நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல நீ பசங்களுக்கு பாடம் எடு. உன்னுடைய அறிவை அவங்களுக்கும் கொஞ்சம் கொடு. சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். அப்படி ஊர்ல ஒரு ரைஸ் மில்ல கட்டினாங்க. ஊருக்காரங்க எல்லாருமே ஒரே பேச்சில் நின்று அவங்க வயல்ல விளையிற நெல் எல்லாத்தையுமே அந்த ரைஸ் மில்லுக்கு கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே லக்ஷ்மியும் அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு பாடமும் எடுத்துக்கிட்டு இருந்தா.